எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரவன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று 9/4/2026. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூளம் தெற்கு திசை. தெற்கு திசை நோக்கி பயணம் செய்யறதா கொஞ்சம் தைலம் லைட்டா எடுத்துட்டு போங்க, தலையில தேய்ச்சுங்க, நெத்தியில தேய்ச்சுங்க. இன்றைய திதி சப்தமி திதி. நட்சத்திரம் வந்து பூராடம். யோகம் பரிகம் நாம யோகம் மாலை 4 மணி 18 நிமிடம் வரை, பின்பு சிவம் நாம யோகம். கரணம் பவகரணம். சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சுக்கர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம ஜோதிட குறிப்பில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் விரிவாக பார்க்க போறோம். முதல் ராசி மேச ராசி. ராசி நாதன்கிறது செவ்வாய் வருவாங்க. இந்த செவ்வாய் இந்த வருடம் பிறக்கும் போது 12ஆம் இடமான மீன ராசியில வந்து பயணம் செய்கிறாரு. அவரு சனி பகவானோட நட்சத்திரம் ஆன உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்கிறார். 10, 11ஆம் அதிபதி நட்சத்திரத்துல செய்யறாங்க. அப்ப நிச்சயமாக மேசராசியில பிறந்தவங்க வந்து நீண்ட தூர பயணம், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போறதுக்கான அமைப்பு அல்லது அந்த யோகம் உண்டு, அல்லது மனதில் அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகும். அதே மாதிரி மேசராசியில பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம். அங்கதான் அயன சயன போகம் வர சொல்றோம். ஒண்ணு தூக்கம் வந்து கெடலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா வீண் விரயம் ஆகிறது வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனி பகவான் வந்துருச்சுன்னு சொல்லி பயந்துகிட்டு இருப்பாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்மளோட ராஜநிலை டிவில மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலேருந்து பாருங்க, ஃபுல்லா சனி பயிற்சி பலன்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். அது மார்ச் 1ஆம் தேதி முழுமையாக பலன்கள் பரிகாரங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? அதனால மேசராசி வந்து பயப்பட வேண்டாம். அதே மாதிரி வந்து தூரதேசம் சென்று வசிக்கும் நிலை, அதான் வெளிநாடுங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி 12ஆம் இடம் அது வந்து 11ஆம் அதிபதி சாரத்துல இருக்கனால வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்கும் மேசராசியில பிறந்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மேச ராசியில வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பயணம் செய்வாங்க. சூரியன் எல்லாமே இருக்கிறனால அது 2 7 அமைப்புல வந்து இருக்கிறனால ஒரு சில பேர்த்துக்கு வந்து காதல் ஏற்படும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து திருமணம் நடக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி மேசத்துல இருக்கனால காதல் வரும். 7ஆம் அதிபதி இருக்கனால காதல் பண்ணிட்டு இருக்கவங்க திருமணம் நடக்கும். 2ஆம் இடமான வருமானம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேசத்துல இருக்கனால நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி 2வது குழந்தைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் 2வது குழந்தைய நல்ல அமைப்பு வந்து உண்டு. இப்ப மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே வந்து இப்போ வந்து லீவு காலம் தான். அதனால வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் மாற்றங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்களோ, அதாவது எல்கேஜிலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மாற்றம் செய்யலாம். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்தவங்களோட மார்க் ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. டிகிரி படிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. அதே மாதிரி பிஹெச்டி பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முயற்சியை மாற்றி செஞ்சால் வெற்றி கிடைக்கும். ரெகுலராக ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரெகுலராக ஒருத்தவங்களோட அட்வைஸில் பண்ணிட்டு இருப்பாங்க, அடிஷ்னலாக இன்னொருத்தவங்களோட அட்வைஸ் கேட்டு பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டு. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு தடை ஏற்படும். அதே மாதிரி 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த 2ஆம் அதிபதியான சுக்கிரன் சுயசாரமான பரணியில வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நல்ல வருமானம் வரும், குடும்பம் அருமையா இருக்கும், செல்வ செழிப்பு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா பணம் வந்துட்டாவே இந்த காலத்துல எல்லாமே மனசுல சந்தோஷம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்த 3ஆம் இடம்ங்கிறது வந்து உடன்பிறப்பு, இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. இப்போ 3ஆம் இடத்துல குரு பயணம் செய்யறாங்க. இந்த 3ஆம் அதிபதியான புதன் 12ஆம் இடமான
மீன ராசியில வந்து பயணம் செய்கிறார். அவர் வந்து சனி பகவானோட சாரத்துல. அப்ப இந்த இளைய சகோதர சகோதரி அல்லது மாமனார் வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க. இனிப்பு பிடிக்கும், உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு செயலை 2 தடவை செய்யக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா தன் சுயசாரத்துல வந்து இருக்கிறனால கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய காலங்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உறவுக்காண்டி நீங்க விரய செலவு பண்றதுக்கான அமைப்பையும் கொடுத்துரும். ஓகேங்களா? விரய செலவு. ஏன்னா 3ஆம் அதிபதி 12ல மறைஞ்சிருச்சு. அப்ப தம்பி தங்கச்சி அல்லது வந்து பாத்தீங்கன்னா மாமனாருக்கு வந்து விரயம்ங்கிற அமைப்பு வந்து உண்டு. அவங்களுக்கு தொழில் செய்ய ஆர்வம் ஏற்படும். ஏன்னா தன் ஸ்தானத்துக்கு அது 10ஆம் இடம்னால தொழில் மேல அதிகப்படியான ஆசைகள் வந்து உருவாகும். ஓகேங்களா? பிளஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்த வந்து செவ்வாய் பார்வை வருது. ஓகேங்களா? அப்ப செவ்வாய் பார்வை பார்க்கறனால வீடு, வாகனம், மனை யோகம் இந்த 3 பேத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது வந்து 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். இது 4ஆம் அதிபதியான சந்திரன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குரு சாரம் பெற்று 11ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. அப்ப தாய் மூலம் கண்டிப்பாக மேசராசியில பிறந்தவங்களுக்கு லாபம், நன்மைகள் எல்லாம் நடக்கும். குரு சாரம்னால அறிவுரை பண்ணக்கூடிய அமைப்புல தான் அம்மா இருப்பாங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா தன் ஸ்தானத்துக்கு அது 8ஆம் இடத்துல வந்து இருக்குது. அதனால வாகனத்துல போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். அல்லது அவமானம், அவச்சொல், அவப்பெயர்லாம் ஏற்படும். அதனால எங்க போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பேசுறத தவிர்க்கிறது நல்லது உங்க தாயை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வீடு, வாகனம் அமைப்பு வந்து உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைப்பு இருக்கு. லாபமெல்லாம் கிடைக்கும். ஆனா அது பாதக ஸ்தானம்ங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதகத்தை கொடுத்து தான் உங்களுக்கு வந்து லாபம்ங்கிறது வரும். பாதகம்னா என்ன சார்? எதிர்பார்த்த கலர் கிடைக்காம இருக்கலாம், வாகனமா இருக்கட்டும், அல்லது வீடு செகண்ட்ஸ்ல வாங்குறது, பத்திரம் எழுதும்போது இது மாதிரி ஏதாவது ஒண்ணு அங்க வந்து ட்ரபிள் பண்ணிவிடும். அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை. இங்க 5ஆம் அதிபதி வந்து உச்ச நிலையில இருக்கிறாங்க. பிளஸ் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அதனால குழந்தைங்களுக்கு அதிகப்படியான ஆன்மீக எண்ணங்கள் வரும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து காதல் ஏற்படுறதுக்கான அமைப்பு உண்டு. ஒரு சில பேர்த்துக்கு விரயம் உண்டு. அதாவது வந்து விரக்தி உண்டு. அதாவது 5ஆம் இடத்துல கேது இருக்கனால இந்த பாயிண்ட் வரும். அந்த 5ஆம் அதிபதி இதுல மேசத்துல இருக்கனால காதல்ங்கிற அமைப்பையும் கொடுத்து விடும். இப்ப திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா சார் அப்படின்னா முதல் குழந்தை தாமதம். ஏன்னா அங்க கேது பகவான் இருக்காரு. அதனால ஒரு தாமதம். 2வது குழந்தைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு கண்டிப்பா பிறக்கும். ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம்ங்கிறது சுக்கிரன். அது வந்து மேசத்துல இருக்கனால பரணி சுயசாரத்துல இருக்கனால 2வது குழந்தை நிச்சயமாக பிறக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? 5ஆம் அதிபதி சூரிய பகவான் மேசத்துல வந்து உச்சம் அடைஞ்சாலும் அது ராகு பகவானோட பார்வையில வந்து இருக்குது. அதனால ராகுனாவே பொய் பேசுவாங்க. பிரம்மாண்டமா அவங்க பேசுறத பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் மேசராசியில பிறந்தவங்களுக்கு. அதனால வந்து அந்த பொய்யை வந்து அதிகப்படியாக பேசி மாட்டிக்குவாங்க. ஓகேங்களா? அதனால தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த மேசராசிக்கு உண்டான பலனை தொடர்ந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் மணிக்கட்டில் எழுதுங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் 100 நாள் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துரும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 79. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. இவை அனைத்தும் காமனான பலன் தான். உங்களோட மொபைல் நம்பர் உங்க ஜாதகப்படி தான் இருக்குதா தெரிஞ்சுக்கணும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளாமே அடியேனும் பிரபஞ்சனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.